ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாருக்கும் பிடிச்சமான குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த குலோப் ஜாமுன் எப்படி சாஃப்டாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி, சர்க்கரை எல்லாமே நான் சொல்ற அளவுல கரெக்ட்டா எடுத்தீங்கன்னா, உங்களுக்கும் பெர்ஃபெக்ட்டாவே வரும். நான் இன்னைக்கு இந்த குலோப் ஜாமுன் பண்றதுக்கு ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு ஜிஆர்பி பிராண்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த பிராண்ட் எடுத்துக்கோங்க. இத வந்து நான் 1 பாக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 பாக்கெட்ல உங்களுக்கு 20லேருந்து 25 அளவுக்கு கிடைக்கும். இப்ப இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நல்லா கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க நல்லா கைகளால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது 150 கிராம் அளவுள்ள பால் இது. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு மொத்தமா ஊத்திட்டீங்கன்னா ரொம்ப மாவு ரொம்ப கொல கொலன்னு ஆயிடும். அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. ரொம்ப எண்ணெயும் குடிக்கும். இந்த மாரி பார்த்துட்டு தேவைக்கு ஏத்த மாரி ஊத்திக்கோங்க. நீங்க இதுக்கு பாலுக்கு பதிலா தண்ணி கூட ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா சுடு தண்ணி எதுவும் யூஸ் பண்ணிக்காதீங்க. பச்சை தண்ணி யூஸ் பண்ணா போதும். இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இப்ப இத எடுத்து வச்சாச்சு. நான் எடுத்திருந்த பால்ல இந்த அளவுக்கு மீதி வந்திருக்கு. இப்ப இத மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. இப்ப வந்து நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கப்னா 1/2 கிலோ அளவுக்கு, 1 பாக்கெட்டுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க சர்க்கரை எடுக்கிறீங்களோ, அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு பாக்கெட்ல வந்து பின் பக்கத்துல வந்து 800 கிராம் சர்க்கரைன்னு போட்டிருப்பாங்க. ஆனா அப்படி போட்டீங்கன்னா ரொம்ப இனிப்பு ஜாஸ்தி ஆயிடும். நீங்க 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் இதுல 2 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா கலக்கி விட்டுர்றேன். இப்ப இது நல்லா கொதிச்சு வரணும். இப்ப இது கூட வந்து கொஞ்சமா வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு வந்து பவுடர் தான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் வந்து நான் அரைச்சு வச்சிருக்கிறதுனால அது இதுல சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முழு ஏலக்காய் இருந்துச்சுன்னா, அத தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்க கொஞ்சமா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இருந்துச்சுன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் இந்த குலோப் ஜாமுனுக்கு ரொம்ப நல்லாருக்கும். இப்ப இத நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு நமக்கு கம்பி பதம் எதுவுமே தேவையில்ல. லைட்டா பிசுபிசுப்பு தன்மை இருந்தா போதும். அதுவே நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்ப இந்த அளவுக்கு நமக்கு பிசுபிசுப்பா இருந்தா போதும். கம்பி பதம்லாம் எதுவும் வேண்டாம். இப்ப அவ்வளோதான். இத அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, இது ஒரு ஓரமா எடுத்து வச்சிரலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப மாவு ஒரு 10, 15 நிமிஷமா ஊறிட்டு இருக்கு. நல்லா சாஃப்ட்டாவே நமக்கு வந்திருக்கு. இப்ப இத வந்து நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டு புடிச்சு எடுத்துக்கலாம். இது நீங்க சின்ன சைஸ்லயே வந்து உருண்டை பிடிச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெயில பொரிச்சுட்டு அப்புறம் வந்து சுகர் சிரப்ல போடும்போது நல்லாவே பெருசாவே வரும். அதனால உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாரி உள்ளங்கையில வச்சுட்டு இந்த மாரி அழுத்தம் குடுத்து உருண்டை பிடிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உடையாம வரும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு இந்த சைஸ்ல நான் வந்து உருட்டி எடுத்திருக்கேன். இப்ப இந்த சைஸ்ல எல்லாமே வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எல்லாமே நான் உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய நல்ல மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தீஞ்சு போகாது. நல்லா வந்து இந்த மாரி மிதமான தீயில நீங்க வேக வைக்கும்போது தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இல்லன்னா மாவா இருந்த மாதிரி இருக்கும். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் பொறுமையாவே நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப ஓரளவுக்கு நல்லாவே கலர் மாறி வந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் கலர் மாறி வரணும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வெந்து வரதுக்கு. இந்த மாரி பொறுமையா ஃபுல்லாவே தீய சிம்ல வச்சுட்டு பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா வெந்துடுச்சு. இப்ப வந்து இத எடுத்துடலாம். இப்ப இத எடுத்துட்டு, இதை மீதி இருக்கதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்ப பாருங்க எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் சிரப்ப இதுல சேர்த்துக்கலாம். இந்த சிரப் வந்து ரொம்ப வந்து ஆறிடுச்சு அப்டின்னா, லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. லைட்டா சூடா இருக்கும்போது போட்டா தான் கரெக்ட்டா இருக்கும். அதனால நான் லைட்டா சூடு பண்ணிட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க உருண்டைகள் எல்லாமே இதுல சேர்த்துரலாம். இதுவே உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இது ஊறி வரும்போது சர்க்கரை பாகு எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்ட்டாவே இருக்கும். மீதிலாம் எதுவும் வராது. இப்ப இத போட்டுட்டு மூடி விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்டியே ஊற விட்டுருங்க. நல்லா சாஃப்ட்டா உங்களுக்கு வந்துரும். இப்ப பாருங்க நான் ஒரு 15 நிமிஷம் இந்த மாரி மூடி விட்டு எடுத்துருக்கேன். இப்ப இந்த சுகர் சிரப் வந்து நல்லாவே உள்ள எல்லாம் இறங்கியிருக்கு. இப்ப பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.